இல்லைடா இப்படி ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சிட்டி சென்டர் கிட்ட இருக்கோம். இல்லைடா இப்படி ஆரம்பிக்கிறான்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ இரிங்கால இருக்கோம், தஞ்சானியாவில். இரிங்காலேருந்து தாரிசலாமுக்கு நம்ம ஐஷு வந்து பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு பஸ்ஸு புக் பண்ணிச்சு. காலையில் வந்து அவங்க வந்து பிக் பண்ணி போக நினச்சி உட்காந்துருது. பட் பார்த்தா அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளாம் போகணும் அப்படின்னு. ஸோ பஸ்ஸுக்கு வந்து டைம் இல்லை நமக்கு. 7 o'clock பஸ்ஸு. இன்னும் வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அங்கே போயிடணும். ப்ராபப்ளி வந்து ஒரு 8 hours அந்த மாதிரி வந்து காமிக்குது. டிராஃபிக் எல்லாம் சேர்த்து 8-9 hours தெரியல. இந்த வாரம் நாளை அந்த சிட்டியோட வியூ. லெஃப்ட் நம்ம ரைட் சைட்லேருந்து தான் நம்ம வந்து வரும்போது இப்படியே ஒரே ஸ்ட்ரைட் போகணுன்னா வந்து தாரிசலாமு. மேலே இருந்து அந்த பக்கம் போகணுன்னா நமக்கு துத்தூம் கரண்டான கேபிட்டல். இப்போ வந்து நம்ம கமர்ஷியல் கேபிட்டலானா தாரிசலாம் போகிறோம். அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஃபாகியா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மவுண்டன்ஸ்க்கு மேலே வந்து க்ளவுட்ஸு அப்படியே மவுண்டன்ஸ் மாதிரியே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மவுண்டன்ஸு கீழே மரம் ஃபாகு வேறு லெவலில் இருக்குது. வந்தால் இன்னும் ஒரு 2.2 kilometers தான் பஸ் ஸ்டாப்புக்கு. இகிம்பிலோ பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸில் போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இல்லை. அதுக்கு தான் வந்து பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஏரியா தானே, அதனால் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு. இங்கே ஏடிஎம் இல்லை. சரி, நீ கார்டை யூஸ் பண்ணிக்கோ. டிக்கெட் காமி அவனுக்கு காமி. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்கும். உள்ள லேடிஸ் பக்கத்தில் தான் வந்து உட்கார வைப்பாங்க. அதனால் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்ல. அது இல்லாமல் ஓகே. Cross there? Okay. Also the high class. அதான் ப்ளூ பஸ் தான். லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு விடு.
ஓகே மக்களே, கோப்ரோ சார்ஜெலாம் ஆஃப் ஆகிடுச்சு. வேறு இவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு இப்போ தான் வந்து ஆன் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் சார்ஜ் போடாமலே வந்து என்னால் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியிருக்க முடியும். பட்டு கைட்டி வச்சு சார்ஜ் போட்டேன், பை மிஸ்டேக் மறந்து போயிட்டு நான். திடீர்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கேஸுங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா மாதிரியே இல்லை, அப்படியே வந்து அந்த மலைக்கும் அதுக்கும் அப்படியே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷனு. இன்னும் வந்து நமக்கு 326 கிலோமீட்டர் இருக்குது. 5 hours 51 minutes. ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் எதனா ஊர் இருந்ததுன்னா வந்து பிரேக் எடுத்து ஃபியூல் போடணும் ரெட் புல்லுக்கு. நல்ல வேலை. ஆனால் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் வந்து கரெக்டாக வந்து ஐஸ் வந்து பஸ்ஸில் ஏறிட்டா, இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் நமக்கு. பின்னாடி ஒரு பில்லியனை உட்கார வச்சு திடீர்னு எதாவது கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள ஆல்ரெடி ஆஃப் ரோட் டயர்ஸு, ரோட்டில் மழைக்கும் அதுக்கும் வந்து செமையாக வரும். ஸோ எல்லாமே நன்மைக்கேன்ற மாதிரி இருக்குது. ஒரு 5 மணி நேரம் போய்ட்டோன்னா இப்போ நம்ம வந்து மிக்குமி நேஷ்னல் பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஆக்சுவலாக மிக்குமி நேஷ்னல் பார்க் அனிமல்ஸ்லாம் வந்து சைட் ஆகுமாலாம் எனக்கு தெரியல. பட் அங்கே போர்ட்லாம் வந்து நோ ஃபோட்டோகிராஃபி வித்தவுட் பர்மிஷனு அது மாதிரிலாம் வந்து போர்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அந்த எங்கேயும் அனிமல் கிராசிங் போர்ட்ஸ்லாம் எதுவுமே போடல. ஆக்சுவலாக இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெட் புல்லை வந்து தன்சானியாலேயே வச்சுட்டு தான் நம்ம இந்தியா கிளம்பி போக போகிறோம். மொரோக்கோ வரைக்கும் போகலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் தன்சானியா பார்டர் என்ட்ரியில் நடந்த சம்பவத்தினால எனக்கு கென்யாவாக இருக்கட்டும், இல்லைனா அதுக்கு அடுத்தடுத்து வர கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அங்கெல்லாமே வந்து அது ஒரு பிரச்சனையாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவா போகிறோன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்குமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்டா அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு லைட்டாக. அதனால தான் சரி ஓகே நம்ம வந்து ரெட் புல்ல தன்சானியாலே வைப்போம். ஒன்று சேல் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா வந்து சேல் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ தன்சானியாலேயே வந்து ரெட் புல்லை சேல் பண்ணிட்டு நம்ம கிளம்பி இந்தியா போக வேண்டியதான். எப்படி ப்ரோ சேல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் எப்படி சொல்கிறது டர்ட் பைக்கு கீழே வந்து நம்மளால் வந்து சேல் பண்ண முடியாது அந்த வண்டியை, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இல்லாமல். ஸோ வாங்குறதுக்கு வந்து அதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு என்னென்னா பார்க்கிங் மட்டும் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கோம். எல்லாமே வந்து நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும் என்ன பண்ணுறது ஏது அப்படின்றது எல்லாமே. அது ஒரு மாதிரி வந்து கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக மூடிட்டு வந்து வண்டி லுசாக்காலேயே இருந்துருக்கலாம், அங்கேயே வச்சு கூட வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட்டு நான் வந்து சரி ஓகே நம்ம மொரோக்கோ வரைக்கும் எப்படின்னா ஓடிட்டு போயிட்டோன்னா கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சன்னியால் வர முடியலனாலும் நான் மட்டும் கிளம்பி வந்தேன். பட்டு பார்டரில் நம்மளை வச்சு செஞ்சு விட்டாங்க தன்சானியா பார்டரில். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்து நான் அவங்ககிட்ட கெஞ்சினதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை விட்டாங்களே உள்ள. இது கொடுத்து டெம்பரரி இம்போர்ட் பர்மிட் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக தன்சானியா பார்டர்லேயே வந்து இந்த வண்டி போயிருச்சுன்னு தான் நினச்சேன். அப்போயே வந்து நான் மென்டலி ஃபிக்ஸ் ஆகிட்டேன், அவ்வளோதான் இந்த வண்டி நம்ம கை கிடைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் எவ்வளோக்கு விற்க முடியும், எத்தனை நாள் ஆகும், அதெல்லாம் வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளஸில் சேலுக்கு போட்டாச்சு நம்ம ஆல்ரெடி. அந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பைக்கர்ஸ்கிட்டையும் வந்து பேசியிருக்கோம். ஸ்பீட் பிரேக்கர் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜிராஃபி இருக்குது கைஸ். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஜிராஃபி பார்த்துருக்கோம். அது நின்றுட்டு ஒரு ஜிராஃபி ஜீப்ரா. கருப்பு கலர் ஜிராஃபி பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தாரிசலாம் போகிற வழி, இந்த இரிங்கா டு தாரிசலாம் ரூட்டு நடுவில் ஃபுல்லாக நம்ம அந்த ஒரு நேஷனல் பார்க்குள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோம்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இது பாருங்க. இங்கே ஏதோ சம்திங் இது ஏதோ சொல்லுவாங்களே, எனக்கு மறந்து போச்சு. கத்தாழை மாதிரியே இருக்கும் பாருங்க ஒன்று. அதோடைய ஃபார்மு ஃபுல்லாக அப்படியே நேராக ஃபுல்லாக மவுண்டைன் லேண்ட்ஸ்கேப்ஸுங்கெல்லாம் பாருங்கள். இன்னும் வந்து ஒரு 179 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் ஐஷு வந்து வந்துட்டுருக்கான். கிட்டத்தட்ட ஒரு
50-80 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பஸ்ஸு. யாரா சாமி நீ? நான் எங்கே வரப்புக்குள்ளே விட்டா போகிறது வண்டியை? ஆக்சுவலாக 179 கிலோமீட்டர்ஸ்க்கு 3.5 hours காமிக்குது. ஏன்னா பார்க்கிங்கோடனா சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கஷ்டம். சிட்டி அவுட்டரில் தான் எடுக்கணும். சிட்டி அவுட்டரில் எடுத்தால் இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது தெரில. ஸோ பார்ப்போம் என்ன கதைன்னு. ரூம் புக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னும் கரெக்டாக கன்க்ளூஷன் வரல, எங்கே எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது. நம்மளுக்கு பார்க்கிங்கோடு வேணும். ஐயோ அந்த பறவை வந்து டொம்முன்னு அடிச்சிது கைஸ் ஹெல்மெட்லேயே. அதான் ஹெல்மெட்டு வேறு பறவை காலின்னு நினைக்கிறேன். அதோட பச்சைக்கல் ரத்த கிட்ட பீச்சு அடிக்க போகுது போல ஏதாவது நினச்சேன் ஒரு செகண்டில். கென்யா நைரோபி மாதிரி வந்து சரியான ஒரு டிராஃபிக்கு வேறு லெவலில். இப்போ தான் வந்து இந்த ஒரு 3 lane ஹைவேவே வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே ட்ரக்கு வச்சு ரோடை ஜாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ப்ளஸ் மழை வர போய் ஆரம்பிச்சிச்சு. அது கடலுக்கிட்ட வந்தாலே வந்து மழையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி. பீச் பக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து திடீர்னு மழை பெய்யும். ஸோ இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. வெல்கம் டு தாரி சலாம். அங்கே ஒரு ஜீவன் பஸ்ஸில் நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஃபோன் பண்ண இப்போ தான் சேஃபாக இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரித்துக்காக ஃபோன் பண்ணேன். எல்லாமே ஆல் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னான். எதுக்கு இந்த விபரீதமான ஆசைகள்னு எனக்கு தெரில. எனிவே ஸோ நம்ம போயிட்டு ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக நம்ம ஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பிக் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா மழை பெய்யுது. கரெக்டாக கிட்ட வந்து நான் வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் ரூமுக்கு போகணுன்றது இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டே பண்ணுற ஏர்பிஎன்பியில் வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து துவச்சி பக்காவாக பேக் பண்ணி வில் கோ டு இந்தியா வர போகிறேன். சம்டைம்ஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு ரெஸ்ட் வேணும் கைஸ். ஸோ ஐ திங்க் நவ் இட்ஸ் மை டர்ன் டு டேக் சம் ரெஸ்ட். அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். இது வந்து நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு சில பிஸ்னஸ்லாம் வந்து செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாமே செட்டப் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. அந்த 2-3 பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி செட்டப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மணி ஃப்ளோ வந்து கவலை இல்லாமல் வரும். அதனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது பெருசாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பைக் எடுத்து ஓட்டணும்னா இல்லை, அடுத்து நம்மளுடைய இதுக்கப்புறம் எங்கே போனாலும் நம்ம தாரா தான். அதுக்குன்னு சொல்லிட்டு இவனை குறை சொல்லலை, என்னுடைய ஃபேவரட் பைக்கு. பட் இருந்தாலும் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு போனால் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் வருது பயங்கரமாக. ஸோ தாராவை யூஎஸ்லேருந்து யூகேக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அடுத்த ப்ராஜெக்ட்டு. அது இப்போவே நடக்குமானா இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year ஆச்சு ஆகும். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வந்து ஸ்டேபிள் ஆகணும். இப்போது ஃபுல்லாக கோகனட் ட்ரீஸு, ஏதோ வந்து எனக்கு கேரளா சைடு வந்த வைப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. GoPro சார்ஜ் இல்லாமல் புஷ்ஷுன்னு ஆஃப் ஆகிடக்கூடாது. ரூம் போகிற வரைக்கும் 18 கிலோமீட்டருக்கு 40 நிமிஷம் காமிக்குது. எல்லா இடத்துலையும் சிட்டிக்கு வெளியே உள்ள டிராஃபிக் இருக்கும். இங்கே சிட்டிக்கு வெளியே டிராஃபிக் இருக்குது. ஒரு வேளை உள்ளே இருக்கும் போல இருக்குது டிராஃபிக். ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம டைவர்ஷன். இதுதான் கைஸ் இங்கே தாரி சலாமில் தஞ்சானியா சைடில் வந்து பஸ் ஸ்டாண்ட் போல இருக்குது. நம்ம குஜராத் அந்த பக்கம்லாம் போனோம்னா கூட வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி டைப் பஸ் ஸ்டாண்டு. ரோடுக்கு நடுவில் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேன் இருக்கும் போகிறதுக்கு. பஸ் லேனில் தான் ஆம்புலன்ஸ் போய்ட்டுருக்கு.
ஆக்சுவலாக பஸ்ஸுக்குன்னு ஒரு லேன் வச்சு கூட செம்ம க்ரௌடு, செம்மையாக டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம்லாம். இதுதான் பஸ் லேனு. ஆனால் பஸ் லேன்லேயே எவ்வளோ வெஹிக்கல்ஸ் வருது பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் சிக்னல் இருக்குது, பஸ்ஸில் இதுக்கு சிக்னல் கிடையாது. சிக்னல், ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு 8.9 kilometers. ஆல்மோஸ்ட் நம்ம சிட்டி சென்டர் கிட்ட இருக்கோம். எல்லாமே வந்து தாரிசலாமுடைய மார்க்கெட் ஏரியா. ஃபுல்லாக துணி அதெல்லாமே வச்சுருக்காங்க, செருப்பு அதெல்லாமே எல்லாமே யூஸ்டை வாஷ் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? நல்லா தூங்கிட்டே வந்தியா? வா சாப்பிடுதான்.